இறைவா, எல்லார் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு. என் வாழ்க்கை என்னவோ இந்த ஸ்டேஷனை நம்பித்தான் இருக்கு. காவல் நிலையாய நம்ம எழுத்த வீட்டுக்கார கொண்டாட்டி மூஞ்சில் மூச்சதுக்கு இவ்வளோ எஃபெக்டா? கூட்டத்தையே காணோம். இன்னும் அவெல்லாம் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ? அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்புன்ற கம்மியாயிட்டாங்களோ? நீ இது தனியாக டோக்கன் போடுறா? இல்லண்ணே அண்ணே, உங்களை மாரி டேஸ்ட்ல ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். 1 மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க ஐயா. எப்படி நடக்கும்? ஆடு மாடு கூட தீனி போட்டாதான் எந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 விடு. 10,000மா? இன்னைக்கு ஒரு நகையோட மதிப்பே 2 லட்சம் ரூபா. 10,000 ரூபாய்க்கு இழுத நகை நகையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. 5ஆம் தேதி வா. சரி சரிங்க ஐயா. 8ஆம் தேதி உனக்கு 10 ரூபா கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். போ 20ஆம் தேதி வா. போ. என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ? ஒரு 5000 விடு. அண்ணே புது கார்டு இல்லைண்ணே, ஏன் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 5000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே இலவச சட்ட உதவின்னு போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க. போர்டு தான் இலவசம், நான் இலவசம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஜீனி மணல்லாம் எவ்வளோக்கு வாங்க? 1000 ரூபாய்க்கு வாங்குவேண்ணே. வெளில வாங்கினா எவ்வளவு? 8000 ஆயிரும்ண்ணே. 2 மாசத்துக்கு 16,000 ஆயிரும்ண்ணே. அப்ப 5000 தான் கேட்கிறேன். இந்த கையில காசு, இந்த கையில கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கிட்டு கொடுக்குறது. இனிமேலாம் பத்திரமா வச்சுருப்பேன்ல, எடுத்துகிட்டு போ. ரேஷன் கார்டை 2 இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு, இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க.